மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நீங்கள் அநேக காரியங்களுக்காக போராடி அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் மன விரக்தியோடு கூட ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை நீங்க உணர்ந்திருக்கலாம். நீங்க கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் இதற்கு இதுதான் என்று சொல்லி சமாளித்து உங்களை விட்டு அநேகர் கடந்து போயிருக்கலாம். இதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி கடந்து போயிருக்கலாம். இதே போல பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு அன்பு சகோதரி ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார். அவள் தன்னுடைய மகளுக்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறாள். மகள் மிகவும் வியாதிப்பட்டு இருக்கிறாள். அந்த வியாதியை சுகமாகும்படியாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவை சந்தித்தவுடன் இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொன்ன பதில், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிதாக இருக்கிறபடினாலே நீ எதை விரும்பிக் கொண்டிருக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை என்று பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை, தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளாதபடிக்கு என்ன நோக்கத்தோடு கூட, என்ன எதிர்பார்ப்போடு கூட வருகிறார்களோ அத்தனை நோக்கத்தையும் அத்தனை எதிர்பார்ப்பையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நிறைவேற்றி விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அநேக இடங்களிலே போய் உங்க பிரச்சனையை சொல்லி, அநேக இடத்துல போய் நீங்க போய் பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இருந்திருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தீர்வு கிடைக்காதவைகளுக்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்கு உங்களுக்கு தேவை விசுவாசம். கர்த்தராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டும். நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் தோற்று போனீங்கிறது என்றதை காட்டிலும் எனக்குள்ளே எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை எண்ணுங்கள். நான் எவ்வளவாக கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் எவ்வளவாக பிடித்திருக்கிறேன், அதை எண்ணுங்கள். இங்கே இந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. இன்றைக்காகிலும் உங்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரா? மகளே, மகனே, உன் விசுவாசம் ரொம்ப பெருசுப்பா. உன் பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ இருக்கிற நிலைக்கும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ உன் பிரச்சனையை காட்டிலும், உன்னுடைய சூழ்நிலையை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கு. அது நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், அது நிமித்தம் நான் உன்னை விடுதலையாக்குறேன் என்று இன்றைக்காகிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னது உண்டா? இந்த ஸ்திரீயை பார்த்து, இந்த சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகோதரியே, உன் விசுவாசம் பெருசு, அதனால நீ என்ன விரும்புகிறாயோ அது உனக்கு ஆக கடவுது. ஆண்டவரிடத்திலே போராடுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பல காரியங்களை சொல்லி இவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக பல கேள்விகளை கேட்டு அவர் பார்க்கும் பொழுது கடைசியாக இந்த ஸ்திரீ சொல்கிறாள், ஆண்டவரே, நீர் என்ன கேள்வி கேட்டாலும் ஒன்றே ஒன்று, உம்முடைய பாதம் ஒன்றே எனக்கு முடிவு. இதை விட்டால் எனக்கு வேற எங்கும் விடுதலை இல்லை. இதை விட்டால் எனக்கு வேற எங்கும் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதை விட்டால் எனக்கு வேற எங்கும் நிம்மதி இல்லை. இதை விட்டால் எனக்கு எங்கும் வேறெங்கும் ஜெயம் இல்லை என்பதை அவள் உறுதியாக இயேசுவிடத்தில் சொல்கிறார். அதைத்தான் கர்த்தர் பார்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீர்களானால், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகப்படுத்துவீர்களானால், தேவன் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தேவன் நிச்சயமா இதில் எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். நான் நிச்சயமாக ஜெயிப்பேன். ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்திலே ஒரு தெளிவை தருவார். என்னுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் விசுவாசிப்பில்லையானால், ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசம் பெரியது. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் விசுவாசத்துடைய நிலை, உங்களுடைய விசுவாசத்துடைய ஸ்டேஜ் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும், அதிகமாகட்டும். ஆண்டவரே, நான் விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கிறேன். நான் பார்க்கிறவைகள் என் விசுவாசத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது. நான் பார்க்கிற பேசுகிற நபர்கள் என் விசுவாசத்தை உடைத்து விடுகிறார்கள். நான் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதையெல்லாம் சுக்குநூறாக உடைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். யார் எப்பேற்பட்ட காரியங்களை பேசினாலும், எனக்கு முன்பாக என்ன சூழ்நிலை நடந்தாலும் அது அல்ல நிரந்தரம். என்னோடு கூட இருக்கிற நீர் நிரந்தரமாக இருக்கிறீர்.
நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறேனால், பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்கள் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். உங்க உடையை பார்க்கல, உங்க முகத்தை பார்க்கல, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கல, உங்க வீட்டை பார்க்கல. அவர் உங்க இருதயத்துல பார்க்கிறது உங்க விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். நீங்க விசுவாசத்தோடு தேவனிடத்திலே சார்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக செவி கொடுப்பார். அவர் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவர். விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா? நம்பிக்கை அல்ல, நம்பிக்கைக்கும் ஒரு மேலான படி. நம்பிக்கை என்பது பார்த்து நம்புவது, ஆனால் விசுவாசம் என்பது பார்க்காததை நம்புவது. நீங்கள் பார்க்காததை குறித்து தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசிப்பில்லையானால், கர்த்தர் அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்வார். தோற்று போனதல்ல முடிவு. ஆமென். நீங்கள் விழுந்து போனதல்ல முடிவு. உங்களை தள்ளி விட்டதல்ல முடிவு. உங்களை குறைத்ததல்ல முடிவு. ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அது உங்கள் விசுவாசத்தினாலே அது ஆரம்பிக்கப்படும். தேவன் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். மனுஷங்க நம்ம ஒருத்தங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவங்க கனம் பண்ண மாட்டாங்க. அவன் எல்லாரையும் நம்புறான், அதே போல என்னையும் நம்புறான்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்க அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை அவர் கனப்படுத்தி அப்படியே நிறைவேற்றுவார். என்ன காரியத்தை குறித்து அவரிடத்தில் விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுகிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த போராட்டத்திலிருந்து இந்த நாளில உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். வர வேண்டிய பணங்கள் வரும். ஆமென். தேங்கி இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆமென் உயிர்ப்பிப்பார். ஆமென். ஆவிக்குரிய காரியத்துல சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ, என்னால ஜெபிக்க முடியலையே, என்னால வேதத்தை வாசிக்க முடியலையே, என்னால பரிசுத்தமா வாழ முடியலையே, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், ஆனா ஆவிக்குரிய காரியத்துல தோற்று போய் விழுந்து எழும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிலையாக நிற்க செய்வாராக. உங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும். நானும் ஜெயிப்பேன், நானும் நிற்பேன், நானும் தேவனுக்காக பிரகாசிப்பேன். கர்த்தர் என்னையும் உயர்த்துவார். கர்த்தர் என்னையும் நன்மையினால் நிரப்புவார். கர்த்தர் என்னையும் தலை சிறந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் என் தலையை இந்த தேசத்திலே உயர்த்துவார். நான் வேலை பார்க்கிற இடத்துல என் தலையை உயர்த்துவார். நான் இருக்கிற இடங்களிலே என் தலையை கர்த்தர் உயர்த்துவார் என்று விசுவாசிப்பில்லையானால், பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்கள் விசுவாசத்தின்படி அவர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதன்படியே உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசியுங்கள். இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.